வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலை இன்றைக்கி முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம், அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான எந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு பலன்களாக சொல்லிட்டு வரோம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவாக சொல்லியிருப்போம். அதனால் பதிவை எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது உங்களுக்கே ஒரு தெளிவாக கிடைக்க போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த உச்சம் பெற்ற அங்காரகன் தரும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். உச்சம் பெற்ற அங்காரகன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசிக்கு அவர் பயிற்சி ஆகும்போது சும்மா சாதாரண ஒரு இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகலை. அவருடைய உச்சம் பெற்ற வீடு, அந்த செவ்வாய் பகவானோட உச்சம் பெற்ற வீடு தான் இந்த மகர ராசி. அந்த மகர ராசியிலே அவர் பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறார் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் இந்த பலன்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கோச்சார நிலவரப்படி சொல்கிறோன்னா இது நிரந்தரமான பலன்கள் கிடையாது. இது ஒரு டெம்பரவரி, அதாவது இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லும்போது நிரந்தரமான பலன்கள் கிடையாது. இவங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தான் நிரந்தரமான பலன்களை என்றைக்குமே தரும். இந்த கோச்சார நிலவரப்படி அந்த உச்சம் பெற்ற அங்காரகன் பார்த்திங்கன்னா இவர்களுடைய கும்ப ராசிக்கு 12ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். 11லேருந்து இது வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய வீடு மனை வாகனம் மூலமாக நிறைய ஒரு செலவுகள் வந்திருக்கும். அதே சமயத்தில் அந்த ஒரு அடைய முடியாத ஒரு சில சொத்துக்களெல்லாம் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தொழிலுக்குன்னு ஒரு சொந்தமாக இடம் கூட வாங்கியிருப்பீங்க கடந்த காலத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள். இது நாள் வரைக்கும் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாடகைக்கு தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்குன்னு ஒரு சொந்த இடம் வாங்கியிருக்கிறேன், அந்த சொந்த இடத்துலையே தொழில் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நிறைய அந்த தொழில் மூலமாக, வீடுகள் மூலமாக, சொத்துக்கள் மூலமாக நிறைய லாபங்களை அனுபவித்திருப்பீர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், உழைப்பால் உயரக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி என்பவர்கள். தன்னுடைய உழைப்பின் மூலமாக இவர்களுடைய தாய் தந்தையர் சொத்தே இருந்தாலும் அது கூட எனக்கு வேண்டாம், நான் எனக்காக உழைச்சி என்னுடைய குடும்பத்திற்காக நான் சேர்த்து வைக்கின்ற ஒரு வருமானம் தான் எனக்கு என்றைக்குமே நிலைத்து இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தில் ஒரு மேலோங்கி நிற்பவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உச்சம் பெற்றாலும் இவர்களுக்கு விரயஸ்தானத்தில் உச்சம் பெறார். விரயஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய விரயத்தை கொடுக்க போகிறார். உச்சம் பெறும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரார். அதாவது உங்களுக்கு விரைவாக, எந்த அளவுக்கு நீங்கள் விரைவாக சொத்துக்களெல்லாம் வாங்கினீங்களோ, எந்த அளவுக்கு தொழிலில் நிறைய லாபங்களை பெற்றீங்களோ, 11ஆம் இடத்துல இருக்கும்போது நிலம் சம்பந்தமான தொழிலில், வீடு சம்பந்தமான தொழிலில், கமிஷன் சம்பந்தமான தொழிலெல்லாம் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைச்சிருக்கும். அந்த லாபத்தெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க. அது இந்த டயத்தில் உங்களுக்கு லாக் ஆகக்கூடிய நேரம். இந்த ஒரு 40 நாட்களில் நீங்கள் ஏதாவது நினச்சி செய்யணும், எனக்கு இந்த தொழிலிருந்து ஏதாவது வருமானம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏதாவது போட்டிருப்பீங்க.
மிக கடினமாக மாட்டிக்கக்கூடிய நேரம் தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. ஏன்னா விரயத்தில் இருக்கும்போது அந்த சொத்துக்கள் மூலமாக, தொழில் மூலமாக உங்களுக்கு நிறைய விரய செலவை கொடுக்க போகிறார் இந்த அங்காரகன். இந்த விரய செலவை கொடுக்கும்போது தேவையில்லாத கடன்கள் வருவதற்கு, இது நாள் வரைக்கும் ஒரு கடனை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கும்பராசி என்பவர்கள். நான் என்னுடைய சொந்த உழைப்பில் தான் இது எல்லாமே வாங்கியிருக்கிறேன். கடந்த காலத்தில் எனக்குன்னு தொழில் செய்கிறதுக்கு அந்த சொந்த இடம் தான் எனக்கு ஒரு பெரிய முதலீடே. அந்த முதலீடாகப்பட்டது இன்றைய நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் அடமானம் வச்சு ஒரு தொழில் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி இறங்கக்கூடிய விஷயங்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்டு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வைத்து நீங்கள் தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே உங்களுடைய தொழில் ஒரு தேவையில்லாத விரயத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாகவும் அந்த தொழிலில் நிறைய நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் மிக கவனமோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய விரய செலவிலிருந்து வெளிவருவதற்கு, அதாவது தவிர்த்து கொள்வதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். இது மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ இந்த பதிவு பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுதுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது யோசனை பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி இந்த இடத்த வச்சு நம்ம தொழிலுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எப்படியாவது அந்த காசை எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆகக்கூடிய நேரம். அதனால் மிக கவனமோடு செயல்படணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் பகவான். அவருடைய பார்வையாகப்பட்டது 4, 7, 8. உங்களுடைய கும்பராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த செவ்வாய் பகவான். 3ன்றது பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பார்க்கும்போது ஒரு அதீதமான ஒரு தைரியம் வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எதையுமே முயற்சி செஞ்சு பார்க்கணும், தைரியத்தோடு போராடுவோம். ஏன்னா செவ்வாயின்றவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், ஒரு பயங்கரமான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய்க்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகர், சத்ரு சம்ஹாரம் முருகர். அந்த முருகர் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாராகி அம்மன். செவ்வாயின்றது நிலக்காரகன், பூமிக்காரகன், சொத்துக்காரகன், அடுத்து சகோதரத்துவம், இது எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த செவ்வாய். இப்படிப்பட்ட அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சகோதரர்கள் மூலமாக விரயம் காத்துட்ருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் மூலமாக, உங்களுடைய அதீத தைரியம் மூலமாக ஒரு விரயம் காத்துட்ருக்கு. எதையும் செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு நீங்கள் இறங்கி செய்யும்போது அதில் தேவையில்லாத விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. என்ன மேடம் எங்களுக்கு எல்லாமே பயமுடுத்துறீங்க, ஏற்கனவே எங்களுக்கு 7.5 சனியினால் மிகப்பெரிய நஷ்டத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம், அனுபவிச்சுட்ருக்குறோம், இன்னும் எங்களுக்கு தேவையில்லாத, இன்னும் இந்த அடுத்த 40 நாட்கள் தேவையில்லாத விரய நாட்களாக தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் விரயத்தை தவிர்ப்பதற்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுன்றதை நீங்கள் முன்கூட்டியே யோசனை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். உங்கள் தொழிலில் ஒரு இடமாற்றம் பண்ணலாம். குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குதா, கணவன் மனைவி இடையே குடும்ப ஒற்றுமை இல்லையா, இல்லை தேவையில்லாத ஒரு கடன்கள் மூலமாக பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் கடன்களில் இருக்கிறீங்க, அந்த கடனிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இடமாற்றம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் வருவதற்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம், சொல்லவே தேவையில்லை. கடனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் இந்த செவ்வாய் பகவான். அந்த கடன் மூலமாக உங்களுக்கு அதாவது தொழில் விருத்தி அடைவதற்கும், ஒரு கடன் வச்சுக்கிட்டா தான் என்றைக்குமே நோய் வராது வாழ்க்கையில். இல்லை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கடனே வாங்கக்கூடாது, நாங்கள் ஒவ்வொரு பைசாவையும் சேமித்து வச்சு எங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு இன்பமாக வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இவர்கள் இத்தனை நாள் 20 வருஷமாக உழைப்பு எல்லாமே
ஏதாவது ஒரு நோயில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இந்த கோச்சார நிலவரப்படி வரப்போகுது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. நீங்கள் நினைத்து நினைத்து சேமித்து வைத்த பணம் அடுத்து நீங்கள் பார்த்து பார்த்து அழகாக கட்டிய வீடு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த காலகட்டத்தில்? நீங்கள் இடைவிடாமல், இந்த கும்பராசி அன்பர்கள் இடைவிடாமல் உங்களுடைய வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. அதாவது உங்களுடைய பிரத்யங்கரா எந்த அளவுக்கு உக்ர தெய்வங்களை, செவ்வாயின்றது பார்த்திங்கன்னா உக்ர தெய்வங்களுக்கு உண்டான காரகிரகம், அந்த உக்ர தெய்வங்களை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வீட்டில் உக்ர தெய்வம்லாம் வைக்கக்கூடாது சொல்கிறாங்க, எங்களுக்கு பிரச்சனையே அதனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டோன்னா, உங்களுக்கு உண்டான அந்த வலிமை எந்த கிரகத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருக்கா, ராகு கேது வலிமையாக இருக்கா, நீங்கள் தாராளமாக உக்ர தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சூரியன் இதுவாக இருக்குதா, பலமாக இருக்குதா, அப்படி சுக்கிரன் பலமாக இருக்கும், உங்களுடைய ஜாதகப்படி எந்தெந்த கிரகங்கள் பலமாக இருக்குதோ அந்த தெய்வத்தை வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும் நேரமாக இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படியும் அப்படிதான். இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். நம்ம சொல்லும்போது நீங்கள் உக்ர தெய்வத்தை வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தூளாகுவதற்கு, பிரச்சனைகள்லேருந்து இதுவாக பிரச்சனை இதெல்லாம் நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும். இது பொதுவான பலன் தான் சொல்லியிருக்கிறோம் நம்ம. இது அவங்கவுங்க தசாபுத்திப்படி ஜாதகப்படி மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.